Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாரோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கிரேவி ரெசிபி தான் பன்னீர் பட்டர் மசாலா. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா Subscribe பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ இந்த கிரேவி செஞ்சிரலாம். அதுக்கு கடாயில 4 ல இருந்து 5 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் லைட்டா சூடானதும் 1/2 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 2 ஏலக்காய், 150 கிராம் பெரிய வெங்காயத்தை நல்லா கியூப்ஸை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தில் 2 வெங்காயம், 1.25 டேபிள்ஸ்பூன் மல்லி, 3 பெரிய சைஸ் தக்காளியை நல்லா கியூப்ஸை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 220 கிராம், 6 பல்லு பூண்டு, 1 இன்ச் இஞ்சி, 1 கைப்பிடி அளவுக்கு முந்திரி. இது கிட்டத்தட்ட 20 முந்திரி, 2 வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட காஷ்மீரி சில்லி இருந்துச்சு அப்படின்னா 1 மிளகாய் சாதாரண மிளகாயும் 1 மிளகாய் காஷ்மீரி சில்லி மிளகாயும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/4 டேபிள்ஸ்பூன் மிளகு, இது நல்லா வதக்கிக்கலாம். இதில் நம்ம யூஸ் பண்ணுற தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக யூஸ் பண்ணால் இதுக்கு கலர் வந்து நேச்சுரலாகவே சூப்பராக வரும். வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடணும் இந்த மாதிரி. இதை மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய், 2 கிராம்பு, 1 இன்ச் பட்டை, 1 பிரியாணி இலை சேர்த்துட்டு இதில் நம்ம அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குல்ல அதை சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு மசாலா இருந்துச்சோ அதில் 1.5 மடங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அதாவது 1 கப் மசாலா இருந்துச்சு அப்படின்னா 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. முதல்ல பார்க்குறக்கு இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். முந்திரியெல்லாம் சேர்த்துருக்கோம்ல, அதனால் இது நல்லா திக்காகும். இப்போ இதில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 3/4 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 3/4 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இது ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 டேபிள்ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு இது ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா ஓப்பன் பண்ணி இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பன்னீர் ரெடி பண்ணிக்கலாம். 150 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இது வந்து ஹோம்மேட் பன்னீர் தான். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. வந்து க்யூப்ஸை கட் பண்ணிவிட்டு தோசைக்கல்ல ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக ஆயில் ஊற்றி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது எல்லா சைட்ஸும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் 20 நிமிஷம் ஆச்சு, எவ்வளோ நல்லா திக்காயிடுச்சுன்னு. இதில் நம்ம அதை ஃப்ரை பண்ணி வச்சுருக்குறோம்ல அந்த பன்னீரை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு நிமிஷம். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் தயிர், அதை வந்து ஒரு பவுலில் ஃபோர்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணி இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு லைட்டாக நசுக்கி சேர்த்துட்டு இது ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு நிமிஷம் மறுபடியும் கொதிக்கட்டும். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் கடைசியாக ஃப்ரெஷ் க்ரீம், இதுவும் இல்லை பாலடையை லைட்டாக அதே மாதிரி பவுலில் ஃபோர்க் வச்சு பீட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை சேர்த்து இது ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து சப்பாத்தி நான் இதெல்லாம் கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தெரியும். நான் செஞ்ச மாதிரி பட்டர் மசாலா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலில் இருக்கிற ரெசிபிஸ் ஏதாவது ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது ஒரு பிக்சர் எடுத்து எனக்கு மெயில் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக என்னோடய வீடியோஸில் அதை போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு நாள் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். பாய்.